Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Vivo V29e, the masterpiece. Buy now and get cashback offers. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சிம்சன் ஹோட்டல்ஸ் சென்னை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். என்னுடைய வீட்டில் தான் மாரிமுத்துவும் ஃபேமிலியும் ஒரு 8 வருஷமாக வாடகை குடியிருக்காங்க. அதாவது 2014 தான் எனக்கு அவர் பழக்கம். நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருந்தப்போ வாடகை கேட்டு வந்தார். அவர் கொடுத்தது அதிலேருந்து கண்டினியூஸாக எங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது. ஒரு உண்மையான மனுஷன், அதான் நான் சொல்லுவேன். அவருடைய இழப்புன்றது அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சினிமா உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான் என்னுடைய கணிப்பு. அதை தவிர அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதன், ஒரு உழைப்பாளி. அது டே நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நிறைய ஷூட்டிங் வந்து எங்களுக்கு சொல்லுவார், சார் நாளைக்கு அந்த படம் சாயந்தரம் சார், காலையில் தான் வசனம் இப்போ தான் போகிறேன் சார் அப்படிலாம் சொல்லுவார். அதனால் இப்போ ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்ததுனால அவருக்கு கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது. நானும் அவரை என்கரேஜ் பண்ணுவேன். ஆமாம் மாரிமுத்து, நீங்கள் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற மாதிரி நீங்கள் கட்டாயம் எவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு நல்லா இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கணும். இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த மாதிரி கரெக்டு தான் சார், இதனால தான் இப்போ நிறையா வருமானம் வருது, இம்ப்ரூவ் ஆகிருக்கு லைஃப்பில், குழந்தைங்கள்லாம் செட்டில் ஆகிருந்தாங்க, குழந்தை பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, அதெல்லாம் நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த வீடு கட்டணும், வீடு வாங்குகிற விஷயம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது அவர் போய் தங்க முடியாதுன்றதில் தான் எனக்கு பெரிய ஒரு ஏன்னா நான் இது நிறைய பேர் எனக்கு முன்னாலேயே 3-4 பேர் என்கிட்ட வாடகைக்கு இருந்து போனவங்கெல்லாம் புது வீடு கட்டி தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி இவரு கட்டி போகிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் தான். அது அவரை பார்க்க அவருக்கு அனுபவிக்க முடியலன்றதை நினச்சிக்கும் போது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அதை விட ஒரு சிறந்த மனுஷன். எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவருடைய பேச்சுடைய நயம், கொஞ்சம் கோபமாக தான் பேசினா திடீர்னு சொன்னாலும் யாரை பார்த்தாலும் நல்ல மரியாதையோடு தான் பேசுவார். யார் ஒரு சின்ன ஒரு வேலைக்காரனாலும் சரி, பூக்காரினாலும் சரி, இல்லை பழக்காரினாலும் சரி, அந்த மாதிரி ரொம்ப அவங்கள மனுஷனாக மதிச்சுப்பார். அவரும் மனுஷன், நம்மளும் மனுஷன். அந்த சென்ஸில் அவர் எல்லாரையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க தான் என்னுடைய கணிப்பு. இந்த இழப்புன்றது குடும்பத்தாருக்கு மிக பெரிய இழப்பு. அதனால தான் அவங்க போயிட்டு திரும்பி கூட அவங்கள போய் பார்க்குறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், நெக்ஸ்ட் வீட்டில் தான் அவர் வீட்டில் இருக்கேன் நான். இருந்தாலும் அவங்கள போய் பார்க்குறது எனக்கு பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1 தடவை போகும்போதெல்லாம் எவ்வளோ பெருமையாக அழகாக பேசிகிட்டு இருந்த வீடை பற்றிலாம் பேசி இருந்துட்டு அவர் வீடை பார்த்தாலும் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி, என் வீட்டை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு அவர். ஏன்னா ஈ வாண்ட் டு லிவ் இஸ் லைஃப், அந்த ஸ்டைலில் அவர் வாழ்ந்துருக்காரு. சார், கடைசியாக சாரோட நிறைய நேர்காணலில் வந்து அவருடைய கனவு வீட்டை பற்றி நிறைய சொல்லியிருந்தார். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ ஆசையாக மனுஷன் ஒரு வீடை கட்டிகிட்டு இருக்காரு, அந்த வீட்டில் அவர் போக முடியலையேன்னு. உங்ககிட்ட முதல்ல இப்போ ஒரு ஹவுஸ் ஓனராக இருக்கும் போது உங்ககிட்ட முதல்ல அவர் அந்த ஒரு கனவு வீட்டை பற்றி எப்போ சொன்னார்? உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? டே 1 என்னைக்கு அந்த இடத்த வீடு புக் பண்ணிட்டு வந்தாரோ, மேபி சேம் டே ஆர் சேம் வீக் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் மாரிமுத்து, ஏன்னா அதுதான் தேவை எனக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து அப்போ தான் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் அபவுட் 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே அப்போ சொன்னேன். அதனால் அந்த மாதிரி வி வேர் ஸோ க்ளோஸ். மோஸ்ட்லி நாங்கள் டெய்லி வெளியே மீட் பண்ணுவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறனால அவர் ஷூட்டிங் போகும்போது எப்பாவது மீட் பண்ணுறது இல்லை. அதுக்கு முன்னால் அந்த கொரோனா டைமில் நாங்கள்லாம் சேர்ந்து பால் விளையாடுவோம். ஏன்னா வெளியில் போக முடியாதுன்ட்டு பேஸ்கெட் பால் மாதிரி வச்சு விளையாண்டுலாம் இருந்தோம். மேலே மொட்டை மாடியில் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அந்த வீட்டை பற்றி எனக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதில் இருக்கிற முதல்ல அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன எங்கே வைக்கணும், ஒரு செங்கல் எங்கே வைக்கணும், என்ன டிசைன் பண்ணணும், எல்லாம் நானே பண்ணிகிட்ருக்கேன் சார்ன்ட்டுன்னு. அதே மாதிரி சுவிட்ச் போர்டு என்ன மாதிரி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாக எல்லாமே என்கிட்ட ஓப்பனாக பேசியிருக்காரு. அண்டு அவரோட நான் ரொம்ப சீனியர்னால அந்த பற்றி கூட அதில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக எல்லா மனுஷங்களுக்கும் அந்த ஆசைன்றது வந்து இருக்கும். உண்மையில் மாரிமுத்து சார் வந்து சின்ன விஷயம் பண்ணாலும் அது ஒரு ஆசையாக இருக்காது, அது ரொம்ப ரசித்து பண்ணுவார். அவர் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், அதுபோல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம், அவரோட இந்த சின்ன ஆசைகளை பற்றி சொல்ல முடியுமா? ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இஸ் அ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன். எதுவுமே கரெக்டாக அது நடக்கணுன்றவர். என்ன எந்த இதுனாலும் இது இங்கே தான் நிற்கணும், அது இங்கே தான் உட்காரணும், அந்த சேர் இங்கே தான் இருக்கணும். பட் அவரை இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, செருப்பு விட அவுத்து விடும்போது எப்படி போடணும் அப்படின்றது. அதெல்லாம் உண்மை தான். அவர் வீடு போய் பார்த்தா தெரியும் அது மாதிரி கரெக்டாக இருக்கும் அந்த இதெல்லாம். அதனால் இஸ் அ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயுமே. அதனால் அந்த கனவு வச்சுக்கிட்டு அவர் நிறைய எல்லாமும் செய்யணும் தான் எதிர்பார்த்தாரு. ஆனால் கடவுள் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு கடவுளை குற்றம் சொல்கிறதா இல்லை இதுதான் விதின்னு அனுபவிக்கிறதா அது எனக்கு சொல்ல முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய லாஸ்.
அது குடும்பத்தாருக்கும் சினிமா உலகத்துக்கும். அவரோட நான் முதல் படம் நடித்தது வந்து பார்த்திங்கன்னா தில்லுக்கு துட்டு பார்ட் 2 அப்படின்ற ஒரு படத்தில் தான் நடித்தேன். ரெண்டாவது அதை தாண்டி விஷால் அவர்கள் நடித்த வீரமே வாகை சூடும், அப்புறம் இப்போது ஒரு அன்டைட்டில் மூவி யோகி பாபு சார் கூட பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக பொள்ளாச்சியில் ஷூட் கூட ஒன்றா தான் இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 வருடம் கழித்து நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, அதை தொடர்ந்து அந்த படத்து சார்பாக நடந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு தனியார் மாலில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அவர் இறக்கறதுக்கு லாஸ்ட் வீக் தான், செப்டம்பர் 8 கிட்ட அவர் இருந்தார். அதுக்கு பிஃபோர் வீக் தான் நான் அவரை மீட் பண்ணேன். அவரை பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்தவரை நான் அவர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, படப்படன்னு பேசுவார், மனசில் இருக்கெல்லாம் பேசிடுவார் அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எதையும் ஹைட் பண்ணிக்க தெரியாது. அதுக்கு கோவம் வந்தால் கோவப்பட்டுரும், அழுதுன்னா அழுதுரும், சிரிப்பு வந்தால் சிரிச்சிடும். ஸோ அது மாதிரி தான் மாரிமுத்து சாரை நான் நினைக்கிறேன். அவரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதை ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நேற்று சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக இல்லை நேற்று சினிமாவுக்கு வந்து அந்த லக்கில் முன்னேறினவர், அந்த ஓவர் நைட்டில் முன்னேறினவர்லாம் அவர் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா கடின உழைப்பாளி. இந்த 6 வருஷமாக தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேருக்கு வந்து எதிர்நீச்சல் ஆதிகுணசேகரன் அதை மட்டும்தான் அவர் வந்து ரீசெண்ட் டேஸில் அவர் அதில் பாப்புலர் ஆனதுனால தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் யார் எப்போ சொல்கிறது இல்லையா? ஸோ ரியலி மிஸ் யூ சார். ஒரு கடின உழைப்பாளி கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது, அவர் கூட எந்த படமோ எந்த ஒரு ஈவெண்ட்ஸோ ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். எனக்கு மத்தியானம் தான் அவரோட இறப்பு செய்தி கேட்டு நான் உடனே வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிலீவ் பண்ணல. நான் நியூஸ் பார்த்துட்டு ஃபோனை வந்து கீழே போட்டுட்டேன். எங்கள் அம்மா என்னன்னாங்க. ஏன்னா நான் போன வாரம் தான் அவரோட வந்து ஒரு ஈவெண்ட்டில் இருந்தேன் அப்படின் போது என்னால் அது பிலீவ் பண்ணவே முடியலை. அது நிறைய பேர் சொன்னாங்க, நீ போன வாரம்னு சொல்கிற, நாங்கள் காலையில் வர பேசணும், நேற்று பேசணும் நாங்கள். ஸோ லைஃப் இஸ் சீரியஸ்லி அன்பிரடிக்டபிள்ன்றது சில சமயங்களில் நமக்கு இந்த கடவுள் வந்து உணர்த்திட்டே இருக்காரு. அதில் மாரிமுத்து சாரோட இழப்பு அது ரொம்ப அதிகமாக எங்கள் சினிமாக்காரங்க எல்லாருக்குமே வந்து உணர்த்திடுச்சு. வாழ்கிற இந்த நிமிஷத்தை வந்து சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடையும் வாழணும் அப்படின்னு அவரை நிறைய நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி நடிங்கம்மா, இப்படி பேசுங்கம்மா, அப்படி இருங்கம்மா, லைஃப்பில் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு சொல்லி கொடுத்துருக்காரு. பட் கடைசியிலோட இறப்பும் கூட ஒரு பாடமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. டேய், வாழ்கிறதெல்லாம் வந்து இவ்வளோ ஓடுறதெல்லாம் ஓடாதீங்கடா, இருக்கிற அந்த நிமிஷம்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவரோட மரணமும் சொல்லி கொடுத்துருச்சு. எழுந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து வார்த்தைகளால் நம்ம ஆறுதல் சொல்லிடலாம். பட் அம்மாலாம் அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் தான் அதை வந்து சொல்லும். ஸோ ரியலி மிஸ் யூ மாரிமுத்து சார். நம்ம லைஃப்பில் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போகிற போக்கில் அசால்ட்டாக அவர் சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொன்ன விஷயம் உங்களுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லலாம்? அதான் அந்த லாஸ்ட் வீக் சொன்னோம் இல்லையா ஈவெண்ட்டில், நான் அவரோட படங்கள் தான் ஒர்க் பண்ணிருக்கேன், படங்கள் தான் ஒர்க் பண்ணிருக்கேன், சீரியல்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணல. சீரியல் வாய்ப்பெல்லாம் வந்தால் மிஸ் பண்ணுறாதம்மா, நீ படம் ஓடிட்டுருக்க, நீ எல்லாம் எப்போ வீடு வாங்குறது, எப்போ வந்து செட்டில் ஆகிறது, எத்தனை வருஷமாக நீயும் போராடி வந்துட்டுருக்க இந்த சினிமா துறையில். ஸோ நிறையா இப்போ பார்த்தேன். நான் ஒர்க் பண்ணுற படம் விக்ரம்லேயும் அவர் நடிச்சிருப்பார், நானும் விக்ரமில் ஒரு சிறிய பார்ட்டில் இருப்பேன். ஸோ பட் எங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருசாக இல்லை. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தப்போ ரீசண்டாக எனக்கு கொடுத்த அட்வைஸ் அதுதான். ஸோ பணம் சம்பாதிக்கணுமா, சினிமாவும் வேணும் தான், ஆனால் வந்து பணம் சம்பாதிக்கணும், சீரியல்லாம் பண்ணு, அப்போ தான் நீ காசு நிறையா பார்த்து நீ சீக்கிரம் வீடு வாசல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லைஃப்கான ஒரு அட்வைஸாக தான் அது நான் எடுத்துக்கிட்டேன். அது கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் அவர் எனக்கு கொடுத்த லாஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் நான் அவர் கூட ஷேர் பண்ணதும் சரி, லாஸ்ட் டேவா நான் அன்னைக்கு உயிரோட அவரை பார்த்தது அன்னைக்கு தான் கடைசி. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Vivo V29E, the masterpiece. Buy now and get cashback offers.